அம்மா ஆசீர்வாதங்கள்லாம் பண்றாளே, காட்டுக்கு போக முடியா வந்தது தெரியாது போல இருக்கேன்னு சுவாமி கண் கலங்கினாள். அப்ப கௌசல்யா சொன்னாளா, ராமா உன் கண்ணேன் கலங்குறது, ராஜா பட்டாபிஷேகம் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு யோசிக்கிறியா? இந்த 60,000 வருஷத்துல அவர் பொய் சொன்னதில்லை. சத்ய பிரதிஜம் ராஜானம் பஷ்யராகவா அத்யைவ ஹி த்வாம் தர்மாத்மா யௌவராஜ்யேபிஷேக்ஷ்யதி. சத்திய பிரதிஜனா ராஜாவை பாருங்கிறாள். இதுவும் என்னமா அமைஞ்சிருக்குன்னா, ராஜாவை கடைசி காலத்துல பொய்ய நான் பண்ணிவிடாது, பித்ருவாக்கியத்துக்காக 14 வருஷம் தண்டக்கைக்கு போன்னு சொல்றா போல இருக்கு. இதெல்லாம் கேட்ட சுவாமி, அம்மா உங்களுக்கு தெரியாது போல இருக்கே, உங்களுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் உங்க 3 பேர்களுக்கும் தாங்காத ஒரு மகாபயம் வந்திருக்கேன் நாளா. தேவி நூனம் நஜானீஷே மஹத்பயமுபஸ்திதம் இதம் தவ துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்ய ச. இதம் தவச்ச துக்காய வைதேஹ்யாக லக்ஷ்மணஸ்ய ச. உங்கள் 3 பேர்களுக்கு நாளை சமர்த்து சுவாமி தனக்கு துக்கம்னு சொல்லல, பயம்னு சொல்லல. பித்ருவாக்கியம் சுவாமிக்கு பயமா தோணுமா, துக்கமா தோணுமா? அப்பாக்காக தண்டக்கைக்கு போவது அது சுவாமிக்கு தோணலே. உங்க 3 பேர்களுக்கும் மகாபயம் வந்திருக்கு நாள். இத கேட்டதே மூர்ச்சையா கௌசல்ய கீழே விழுந்துட்டாள். ராமன் வாக்கால மகாபயம்னா, சமுத்திரம் பிறண்டு வருதுன்னு யாராவது சொன்னா ராமன் அம்பால அணை போடுறேன்பாள், ஆகாசம் இடிஞ்சு விழுதுன்னா அப்படியே நிறுத்துறேன்பாள், ஆமா கங்கை பெருகி வருதுன்னா டாம் கட்டுறேன் பானத்தாலேம்பாள், மலை ஆடுறதுன்னா அசங்காம பண்றேன்பாள், பூமி வெடிக்கிறதுன்னா வெடிக்காம செய்யறேன்பாள் அம்புனாலே. அப்படிப்பட்ட பிரபு மகத்பயம் சொன்னதே மூர்ச்சையா கழுவு விழுந்துட்டாள் கௌசல்யே. சுவாமி ஜலத்தை வாரி அடிச்சு பிரஜையை உண்டு பண்ணி அம்மாவை உட்காத்தி வச்சதே. என் அப்பனே ராமா மகாபயம்னு சொன்னியே என்னன்னு காட்டாளாம். அம்மா பித்ருவாக்கிய பரிபாலனம், பகீரதன் பிதர்களுக்காக கங்கை கொண்டு வந்த வம்சம், பரதனுக்கு ராஜ்யம், நான் தண்டகாரண்யம் போறேன் நாளாம் கைகி வரங்காட்டான்னு சொல்லல. அதை சொன்னா 1,000 மடங்கு துக்கமா போயிடும். சக்கரத்திக்காக என் குழந்தை காட்டுக்கு போறதான்னு பிதா சொல்லி காட்டுக்கு போறேன்னு இதை மட்டும்தான் சொன்னாலாம். எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணுமா, இதைத்தான் சொன்னாள். அதனால இது பொய்ன்னு அர்த்தம் அல்ல. இது பொய்யா, அப்பா காட்டுக்கு போக சொன்னாருங்கிறது பொய்யா, இது நிஜம்தான். இதைத்தான் கௌசல்யிட்ட சொன்னாள். தண்டகைக்கு போக சொன்னாள், ரிஷி வேஷம் பூண்டுன்னாள். எத்தனை நாள்னு காட்டாளாம் கௌசல்ய. சஷடு 6 நாளாம். 6 நாள் நீ தண்டகையில பரதேசியா போய் நான் தாங்குவேன் நாளாம். அம்மா 200 எட்டையும் சோத்துங்கோ அஷ்டூச்ச 14 நாளாம். அம்மா நாளான்னு கேட்கிறீங்களே, வருஷம்னு சொல்லிவிட்டாளாம். கீழே விழுந்து கதறிவிட்டாள். வருஷாணி கதறிவிட்டாள் கௌசல்யே. என்ன சொன்னாள் வால்மீகி? நான் என்னத்துக்கு ரங்கநாதனை பூஜை பண்ணி பிள்ளை பெற்றேன்கிறாள். ரங்கநாதனை நான் பூஜை பண்ணாமல் இருந்தா குழந்தை பெறாமலே இருந்திருக்குமே. ஏகையேவகி வந்தியாயாக, மலடிக்கு என்ன துக்கம், குழந்தை பிறக்கலேங்கிற ஒரு துக்கத்தோட போயிடுமே. நான் என்னத்துக்கு ரங்கநாதனை பூஜை பண்ணினேன் என்றெல்லாம் கதறிவிட்டு, ராமா நீ நிச்சயம் தண்டகதான் போறியோன்னாள். ஆமான்னாள்.